நான் எதிர்பார்த்தது என்ன அப்டின்னா, இவங்களுடைய சீலியா எக்ஸ்சேஞ்சே வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டு, அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சீலியா டோக்கன சீலியா காயின வந்து கிளைம் பண்ண வச்சுப்பாங்க அப்டிங்கிறது தான். பட் என்னன்னு தெரியல. இப்போதைக்கு பிஎன்பி நெட்வொர்க்ல மெட்டாமாஸ்க் வாலெட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஸோ இதுவே வந்து நல்ல விஷயம் தான். இ இந்த டாஸ்க்க நம்மளால எங்க பண்ண முடியும் அப்டின்னா, அதாவது இந்த காயின கிளைம் பண்ணிக்கிறதுக்கான டாஸ்க்க எங்க பண்ண முடியும் அப்டின்னா, டெலகிராம்ல இந்த சீலியா மினி ஆப்ன்னு சொல்ட்டு ஒரு அக்கவுண்ட் இருக்கும். பாட் இருக்கும். அதுல தான் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு காயின வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிறதுக்கான டாஸ்க் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல அதாவது இங்க இருக்குது பார்த்தீங்களா, கிளைம் சீலியா. அதுவே பாட்டம்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதே 2ம் சேம் ஆப்ஷன் தான். ஸோ இந்த கிளைம் அப்டிங்கிறத குடுத்தீங்கனாலே போதும். ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோவும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ என்டர் யுவர் பிஎஸ்சி வாலெட் அட்ரஸ் அப்டி சொல்ட்டு இந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோங்கிறது ஒண்ணும் இல்ல. எப்படி நம்ம வந்து வாலெட் அட்ரஸ போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. மெட்டாமாஸ்க்குக்கு போயிட்டு இந்த மாரி பிஎஸ்சி வாலெட் அட்ரஸ காப்பி பண்ணிட்டு வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்க்கு வந்து போகணும். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா நெட்வொர்க் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல தான் இருக்கணும். ஸோ வேற ஏதாச்சும் நெட்வொர்க் இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஒரு நெட்வொர்க்குக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, கண்டிப்பா இந்த பிஎன்பில $1க்கான இதாச்சும் இருக்கணும். அதாவது அ $1க்கான பிஎன்பி வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு இல்ல. பட் நான் ரீசார்ஜ் வந்து பண்ணிடுவேன். எதுக்காக அப்டின்னா, ஒருவேள இங்கருந்து நீங்க வேற எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து ஃபீஸ் கண்டிப்பா வந்து இந்த பிஎன்பி நெட்வொர்க்ல வந்து புடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த பிஎன்பிங்கிறத குடுத்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட்ல ரிசீவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அட்ரஸும் கியூஆர் கோடும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியர் ஆகும். நம்மளுக்கு வந்து அட்ரஸ் மட்டும் தான் தேவை. அதனால காப்பி அட்ரஸ் அப்டி சொல்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகேவா? இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, வேலிடேட்ன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்குது இல்லையா? அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இப்டி அப்பியர் ஆகும். ஸோ டோக்கனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீசேல் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அதுல நம்மளுக்கு எவ்வளோ டோக்கன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாம மைன் பண்ண ஏர் ட்ராப்ஸ். ஸோ நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செக் இட் எல்லாம் பண்ணி, ஸோ இந்த மாரிலாம் வந்து எர்ன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? மைன் பண்ணி. ஸோ அது வந்து நம்மளுடைய டோக்கன் எவ்வளோ இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, எங்கடா கிளைம் பண்றது அப்டி சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஒரு வேள என்ன மாரி இந்த ஒரு எப்படி சொல்றது? இந்த டாக்ஸ் பிரிப்பரேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகலாம். ஏன்னா, இந்த டாக்ஸ் பிரிப்பரேஷன் சர்வீஸ்ங்கிற ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அத வந்து மறைக்கும். அதாவது கிளைம்ங்கிற பட்டன வந்து மறைச்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நானும் என்ன நெனச்சேன் அப்டின்னா, இது குடுத்துட்டு வெளிய போயிட்டேன். ஸோ வெளிய போயிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அது கிளைம்ங்கிற ஒரு இது நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜே வந்து காட்டல. அதாவது எந்த மாரினா, ஸோ இந்த மாரி வந்து காட்டவே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ நம்ம இந்த கேன்சல் பண்ணாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து டிஸப்பியர் ஆகுறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இத வந்து நம்ம மேல தூக்கணும். ஸோ மேல தூக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிளைம் உங்களுடைய டோக்கன் வந்து காட்டும். அத குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து காட்டும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஒரு கியூ வச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏகப்பட்ட டோக்கன வந்து யார் வச்சிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதிகமா வச்சிருக்கிறவங்கல இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த மாரி இந்த டாஸ்க்க முடிச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளுடைய கியூ ஆர்டர் எப்பயோ, அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட டோக்கன் வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லன்னா Instagramலயோ வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.